இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் வாழ்க்கை உரையை சுருக்கமாக சொல்ல வருகிறார் திரு பட்டுக்கோட்டை சத்தியன் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. மற்ற சிற்றன்னை மொழிகளை மதிப்போம், உற்ற பெற்ற அன்னை தமிழை மட்டுமே துதிப்போம் என்ற சீரிய சிந்தனையுடன் இந்த இனிய காலை பொழுதில் குழுமியிருக்கும் என் அன்பு தமிழ் உறவுகள் யாவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் நாம் இங்கு காண்பது 3 மிகப்பெரிய படங்கள். ஈகச்சுடர் தன்னுடைய இளவயதில் இனத்திற்காகவும் இன நலனுக்காகவும் காவிரி தண்ணீருக்காக தன்னுடைய உயிரை தீக்கிரையாக்கிய செம்மல் தம்பி காவிரி செல்வன் பா. விக்னேஷ் அவர்கள் தமிழ் தேசிய களத்தில் தமிழனே ஆள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் ரொம்ப கனமாக இருக்கு உயர்ந்த நோக்கத்துடன் நாம் தமிழரை துவக்க புள்ளியாக அண்ணன் செந்தமிழ் சீமானுடன் இணைந்து நிறுவியதில் பங்காற்றிய மாமா தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்கள், சமூக நீதி போராளி, பட்டியலின மக்களுக்கு உண்மையிலேயே சில ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை அவர்கள் முன்னேற்றத்திற்காக, வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, கல்வி, சுகாதாரம், அனைத்து தளங்களிலும் பொருளாதாரம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பட்டியலினத்திலேயே பிறந்த வீரப்பறையர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியையும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். எனக்கு சொன்னார்கள், தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நம்முடைய குவைத் செந்தமிழ் பாசறை உறவுகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று பணித்தார்கள். ஒரு மிகப்பெரிய பெருங்கடலை எப்படி சிறிய குடுவைக்குள் அடைப்பது, அவரை பற்றி சொல்வதற்கெல்லாம் மணிக்கணக்காக, நாள் கணக்காக, மாத கணக்காக சொல்ல வேண்டும். அவ்வளவு பணிகளை அவர் ஆற்றி சென்றிருக்கிறார். அவரை தென்னாட்டு அம்பேத்கர் என்று சொன்னால் சிறிதளவும் குறைவுபடாது. ஏனென்றால் அம்பேத்கருக்கு முன்பே அவர் பிறந்து கிட்டத்தட்ட அம்பேத்கருக்கும் அவருக்கும் 31 வயது. அம்பேத்கருக்கே தந்தை அளவுக்கு வயது உள்ளவர். ஆனால் மிகப்பெரிய ஆளுமை. தென் தமிழகத்தில் அந்த காலத்தில் பட்டியலினத்திலிருந்து படித்து முன்னேறுவது ஒரு பெரிய செயல். அவரும் மிகப்பெரிய கல்வியாளர். தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் மிகவும் தெளிந்த அரசியல் பார்வை கொண்டவர். தமிழ் தேசிய சிந்தனையோடு அந்த பட்டியலின மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். அதில் தான் அவர் சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறார். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்தது, அவங்க எங்கே போனாங்க, கோடியாளத்தில் பிறந்தார். அதெல்லாம் சொன்னார். அண்ணன் சொன்னார், ஜார்ஜ் என்ன சொன்னார். திரும்பி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து அவர் கோயம்புத்தூரில் போய் படித்தார். அவருடைய தந்தையார் வெள்ளைக்காரர்களுடைய கொஞ்சம் வணிக பரிவர்த்தனை இருந்ததுனால அவருக்கு அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், தங்கி படிக்கக்கூடிய ஒரு கல்வி, அங்கே போய் கோயம்புத்தூரில் படித்தார். படிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் ஊட்டிக்கும் வேலைக்கு போனார். ஊட்டியில் ஆங்கிலேயர் ஒரு எழுத்து முதல்ல கணக்காளராக, அக்கௌண்டன்ட் என்று சொல்வார்கள், அந்த பணி செய்தார். அந்த சமயத்தில் தான் ஊட்டியில் தான் அவருடைய அரசியல் அறிவு, அங்கு தான் பட்டியலின மக்களுக்கான மேம்பாட்டிற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பெருவெள்ளம் அங்கு பாயத் தொடங்கியது. அந்த வெள்ள நீரோட்டத்தில் ஐயாவும் இணைந்து அதை பெருக்கி அதிலிருந்தான் அவர் பாடம் படித்தார். இந்த மக்கள் ஏன் இன்றளவும் தீண்டாமையாலும் இந்த மாதிரி ஒடுக்குமுறைகளாலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏன் இந்த அளவுக்கு அவர்களுடைய துன்பங்கள் களையப்படாமல் இருக்கிற இந்த கேள்வி அவரை எப்பொழுதும் வாட்டியது. அதற்கு ஒரே ஒரு நிச்சயமான தீர்வு, முதலில் கல்வி, பொருளாதாரம், இது இரண்டும் இருந்தால் மட்டும்தான் அடுத்தது இவர்களுடைய அனைத்து அந்த வேறுபாடுகளை நாம் நீக்க முடியும் என்று ஒரு உறுதியான முடிவுக்கு அதற்கு ஒரே வழி அரசியல் வழியாக அதை தீர்ப்பது என்ற ஒரு தெளிவான முடிவை அவர் எடுத்தது ஊட்டியில். அங்குதான் அவர் பண்டித அயோத்திதாச பண்டிதர் என்ற இன்னொரு பட்டியலின மிகப்பெரிய மாபெரும் தலைவர், அவரும் நம்முடைய தாத்தாக்கள் ஒருவர் தான். இந்த திராவிடர்கள் என்று சொல்வார்கள், யாராரோ திராவிடர்கள் என்று வளர்த்தார் என்றால், அந்த திராவிடத்தை முதலில் உண்மையிலேயே தமிழ் சார்ந்து வளர்த்து நிறுவியது அந்த தாத்தா அயோத்திதாச பண்டிதர். அவர் இவருக்கு மைத்துனர் ஆவார். அவருடைய முதல் மனைவி இறந்து விட்டார். பண்டித அயோத்திதாசருடைய முதல்வர் மனைவி இறந்து விட்டார். தன்னுடைய தங்கை தனபாக்கியம் தனலட்சுமி அவங்க பேர், அவங்க
ரெட்டைமலை சீனிவாசனுடைய உடன் பிறந்த சகோதரியை இவர் திருமணம் செய்து வைத்தார். அவருடைய அந்த அவருடைய மதிப்பையும் பாங்கையும் பார்த்து திருமணம் செய்தால் மைத்துனராக இவருக்கு அவர் மைத்துனராக வேண்டும். ஆனால் அவர் வயதில் பெரியவர், அயோத்திதாசர் இவரை விட வயதில் பெரியவர். அவர் பௌத்தத்தை தெரிவித்தார், தமிழ்நாட்டிலிருந்து அவர் பௌத்த தெரிவர். ஆனால் சமயத்தை பொறுத்தவரை மிக ஒரு தெளிவான பார்வையில் இருந்தார். அவர் நான் ஏன் மதமே நான் மதம் மாற வேண்டும் என்றால் நான் இந்துவாக இருந்தால்தான் மதம் மாற வேண்டும். அடிப்படையில் நான் இந்துவே அல்ல, அவர்ணம் பஞ்சமன் என்றால் அவர்ணம் என்று நீங்கள் தள்ளி வைத்தீர்கள். முதலில் நான் இந்துவே இல்லை என்றால் நான் எப்படி மதம் மாறுவது? என்னை இழிவுபடுத்த எந்த இந்துவுக்கும் எந்த தகுதியும் இல்லை, நான் இந்துவே இல்லை என்று இவருடைய நிலைப்பாடு ஒரு வேற கோணத்தில் சிந்தித்தார். மாற்றி யோசின்னு சொல்லுவோம் இல்லையா, மாற்றி யோசித்தார். நான் இந்துவே இல்லாதப்ப நான் எதுக்கு மதம் மாறணும்? இப்போ மதம் மாறி போனாங்க. அவர் ஐயா பண்டிதராஜ் அயோத்திதாசர் மாறினார் பௌத்தரா. அப்போ மாறும்போதும் இவர் தன்னுடைய மைத்துனராக இருந்தாலும் இவர் மாறலை. நான் இந்துவே இல்லாதப்ப நான் எப்படி மதம் மாறணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன் வச்சார். அதே போல் தான் இவர் இவருடைய அரசியல் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா, அதற்கப்புறம் பறையர்களுக்கென்று பறையர் மகாஜன சபை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்டமைப்பு இயக்கத்தை அவர் அங்கு தோற்றுவித்தார், எங்கள் ஊட்டியில் இருக்கும் பொழுதே. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துவிட்டார். சென்னைக்கு வந்த பிறகு அதை தோற்றுவித்தார். பிறகு 1893 ஆண்டில் அவர் பறையன் என்று தலைப்பிட்ட ஒரு தமிழ் பத்திரிகை, அவர்களுடைய அரசியல் எழுச்சிக்காக உண்மையிலேயே பட்டியலின மக்களுக்கு எப்படி அரசியல் எழுச்சி செய்ய வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு 125-130 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைமுறையில் சாதித்தவர் ஐயா நம்முடைய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். அதற்கப்புறம் அவர் 1900 வாக்கில் வெளிநாட்டுக்கு செல்கிறார். தென்னாப்பிரிக்காவிற்கு வேலை தேடி தன்னுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக. அங்கு போய் ஒரு நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார். அவர் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் மிகப்பெரிய புலமை உண்டு. அங்கு போய் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றும் பொழுது காந்தியடிகளுடைய அவருக்கு தொடர்பு வருகிறது. காந்தியடிகளை ஒரு நல்ல தலைவர், ஒரு மிகப்பெரிய அளவுக்கு செயலாற்றுவார் என்ற ஒரு எண்ணத்தில் பட்டியலின மக்களுக்கு அவரும் பாடுபடுவார் என்ற எண்ணத்தில் அவருக்கு பலவித உதவிகளை முதலில் செய்தார். பிற்பாடு அவருடைய தன்மை வெளுத்த பிறகு அவரை எதிர்க்கவும் செய்தார். அது ஒரு தனிக்கதை. அதுக்கப்புறம் மீண்டும் அவர் இங்கு வந்த பிறகு அவர் அங்கு போனாலும் அவருடைய தொடங்கிய இந்த இயக்கங்கள் தமிழர் மகாஜன சபை இதெல்லாம் மிக பெரிய வீச்சில் இயங்கி வந்தது. அப்பொழுது அதை திராவிட மகாஜன சபை என்று பெயர் மாற்றிவிட்டார் அயோத்திதாசர். ஆனாலும் அது இயங்கி வந்தது. திராவிடர் என்றால் இப்பொழுது சொல்லக்கூடிய பொருளில் அவர் திராவிடர் என்று சொல்லவில்லை. இப்பொழுது திராவிடர் என்றால் தமிழர் இல்லாத வேற்று மொழியாளர்கள் தென்னிந்தியர்களை போய் நாம் திராவிடர்கள் என்கிறோம். ஆனால் பண்டித அயோத்திதாசர் தமிழர்களைத்தான் திராவிடர் என்றார். என்றால் திராவிடம் என்றால் தென் என்று பொருள் வடமொழியில். அவருக்கு வடமொழி பாண்டித்தியம் அதிகமாக இருந்ததனால் அந்த மாதிரி அவர் வைத்தார். அதை நாம் தவறாக புரிந்து கொண்டு திராவிடம் என்றால் ஏதோ நம்ம தமிழர்களெல்லாம் திராவிடர்கள் என்று நாம் வந்துவிட்டோம். அப்படி அல்ல. இவர் இந்த தன்மையில் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தொடர்ந்து அவருடைய பணிகளை, பத்திரிகை பணிகளை, அரசியல் பணி முன்னெடுத்து இந்த மக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை கட்டமைத்தார். அப்பொழுது தமிழ்நாட்டில் பார்ப்பனர் இல்லாத இயக்கம் வலுப்பெற்று இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் போன்ற இதெல்லாம் வளர்ந்தன. அப்பொழுது அவருக்கும் அதில் தொடர்பு இருந்தது. மாசி ராஜா என்று இன்னொரு ஒரு பட்டியலின தலைவர் இருந்தார். அவருக்கு இவருக்கும் கூட தொடர்பு வந்தது. ஆனால் தன்னுடைய தொடர்ந்த நாவன்மையாலும் பேச்சுக்களாலும் தொடர்ந்து செயலாற்றிய விதத்தினால் அவர் நம்முடைய அந்த காலத்தில் உள்ள மாகாண சட்டசபை உறுப்பினராகவும் மாண்டோகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் என்று சொல்லுவோம், அதன் மூலமாக நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். அப்பொழுதுதான் முதலில் சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் இயற்றுவதன் மூலம் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் என்று இவர் நிறுவுகிறார். பொது வெளிகளில், பொது வீதிகளில், தெருக்களில் பட்டியலின மக்களும் எல்லோரோடும் சரிசமமாக செல்லலாம் என்று பாருங்கள். எப்படிப்பட்ட இது ஒரு அடிப்படை உரிமை. இதற்கே ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றி அவர் அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். பொது கிணறுகளில் நீர் எடுக்கலாம், பொது குளங்களில் குளிக்கலாம், எல்லோரும் பொதுவாக பழக முடியும், நாங்களும் மனிதர்கள் என்று தீர்மானங்கள் மூலமாக நிறைவேற்றி அதை சாதிக்கிறார். அதாவது அரசியல் அதிகாரம் பெற்றால்தான் இதற்கு விடிமோச்சம் வரும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதை மிக அழகாக திறம்பட வெள்ளைக்கார காலத்திலேயே நம்முடைய தமிழக சட்டமன்றத்தில் அவருடைய செயலாற்றும் விதமாக இப்படி பல சாதனைகளை செய்தவர் ஐயா நம்முடைய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இதற்கப்புறம் அவருடைய ஆங்கில புலமையும் அவருடைய அரசியல் அறிவையும் பார்த்து வியந்து அவருடைய நேர்த்தியாகத்தான் தன்னுடைய சொல்கிறோமே அம்பேத்கர் கோட் சூட் என்று அது மாதிரி இவரும், ஏன்னா அவர் அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்று எல்லோரும் பொது வெளியில் அவர்களை பட்டியலின மக்களை நாம் இழிவாக பார்க்கக்கூடிய பாங்கு எல்லோரிடம் இருந்தது. இதை உடைப்பதற்காகவே உடைகளில் நேர்த்தி கவனம். அது இவரும் கோட்டு சூட் அப்படி தான் அணிந்திருப்பார். மிகவும் தெளிவாக இருப்பார். அருமையான ஆங்கிலம், மிகப்பெரிய கல்வியாளர். அவருடைய அந்த திறமைகளையும் அறிவையும் பார்த்து
அவரை வட்டமேசை மாநாடு என்று லண்டனில் நடத்தினார்கள். இங்கே இந்தியாவில் உள்ள அனைத்து சமூக பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய அரசியல் முன்னெடுப்புகளுக்காகவும் விரிவுக்காகவும் இந்த மாநாட்டை வெள்ளைக்கார அரசாங்கமே ராணி இருக்காங்க இல்லையா, நம்முடைய இங்கிலாந்து ராணி மூலமாக இந்த வட்டமேஜை மாநாடுகள் நடைபெற்றன. அப்பொழுது தமிழகத்தின் பிரதிநிதியாக பட்டியலின் பிரதிநிதியாக இவரும் அம்பேத்கருடன் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இரட்டை வாக்குமுறை எல்லாம் அவர் அந்த இடத்தில் தான் வாங்கி தருகிறார், இவர்களுக்கு பெற்றுத் தருகிறார். யாருக்கு? அந்த பட்டியல் மக்களுக்கு இரட்டை வாக்குமுறை என்றால் இவரும் அம்பேத்கரும் சேர்ந்து பெற்றது. இப்பொழுது தமிழர்களை எல்லா இடத்திலும் இருட்டடி பேசுவது போன்று அம்பேத்கர் நிச்சயமாக போராடியவர், மிகப்பெரிய புரட்சியாளர், நானும் அம்பேத்கரை எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் அம்பேத்கரை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு வந்து விட்டார்கள் இந்தியாவில் முழுக்க, இந்த தமிழ்நாடு வரை. ரெட்டைமலை சீனிவாசன் யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு. இவரும் அவரோட அந்த மாநாட்டில் கலந்தால் இவரும் அவருடைய பங்களிப்புகள்லாம் இருக்குது, இந்திய அளவில் இருக்கிறது என்று இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. அப்போது எந்த அளவுக்கு தமிழர்கள் எந்த மருங்கில் எந்த சாதியில் எந்த எப்படி பிறந்தாலும் அவர்கள் திட்டமிட்டு கட்டம் கட்டப்படுகிறார் என்பதற்கு நம்முடைய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் ஒரு உதாரணம். காந்தியடிகள் தமிழில் கையெழுத்து போடுவதற்கு காரணமே இவர்தான். காந்தியடிகளுக்கும் தமிழை சொல்லிக் கொடுத்து தமிழில் உங்களுக்கு முன்பே என்னென்ன மேன்மையான உரைகள் நூல்களுக்கு சொல்வதெல்லாம் தமிழில் இருக்கிறது, நீங்கள் பகவத்கீதை என்று சொல்லி அதை விட மிகப்பெரிய நூல் எங்களுடைய முப்பாட்டன் ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் இருக்கும், திருக்குறள் கற்றுக் கொடுத்தது இவர் தான் காந்தியடிகளுக்கு. அப்புறமா அவர் அப்படி என்ன குரல் படித்து அவர் வியந்திருக்கார், மொழிபெயர்ந்தார். ஆக ரெட்டைமலை சீனிவாசனுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அவர் தமிழ் உணர்வோடு தமிழ் தேசிய சிந்தனையுடன் இந்த பட்டியலில் பிறந்து பட்டியலின மக்களுக்காகவே மேம்பட்டிருக்காங்க. சுயநலமின்றி தன்னலமின்றி பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர். இன்றும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள், பட்டியலினத்து பாடுபடுகிறேன் என்று சொல்கிறார்கள், அதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை நாம் தாத்தா என்று சொல்லி பெருமை கொள்ள வேண்டும். வட்டமேசை மாநாடுகளில் எல்லாமே அரசியல் ரீதியாக ஒரு மரபு பேரவைகளில் இருந்து தீர்மானங்கள் மூலமாகவே சாதித்தவர், ஒன்றன் ஒன்றாக. இன்னொன்று முக்கியமானது, இந்த மது எவ்வளவு கொடுமையானது, இந்த அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை பிடுங்குகிறது, அவர்களுடைய ஆரோக்கியத்தை சிதைக்கிறது, அவருடைய சமூக வாழ்வியலை கட்டமைப்பை உடைக்கிறது என்று மதுவிலக்குக்காக அரசிடம் போராடி குறைந்தபட்சம் விடுமுறை நாட்களிலாவது மதுவிலக்கு செய்ய வேண்டும் என்று அதையும் பெற்றுத்தந்தவர். சட்ட ரீதியாக எதையுமே சட்ட ரீதியாக கொண்டு வருவதில் மிகப்பெரிய சாமர்த்தியசாலி ஐயா. சட்ட ரீதியாக வந்தால்தான் எல்லாம் சரி. அதனால் அவர் இயங்கி அப்படி தொடர்ந்து போராடிய அவருடைய அந்த வாழ்க்கையை, அவருடைய அந்த போராட்டத்தை ஆங்கில அரசாங்கமே வியந்து பாராட்டி அவருக்கு அந்த பட்டம் திவான் பகதூர் சொல்கிறாங்க. திவான் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் தான் அவருடைய பட்டம். அது ஆங்கில அரசாங்கம் பெரிய உழைத்த மனிதர்களுக்கு உண்மையாகவே கொடுக்கக்கூடிய பட்டம். அவர்களுக்கு யார் ஆதரவாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுப்பார்கள், அது வேறு. ஆனால் ஐயாவுக்கு கொடுத்தது பட்டியலின இனத்தில் பிறந்து பட்டியலின மக்களுக்காக மேம்பாட்டுக்காக தொடர்ந்து உண்மையான களமாடி பல சாதனைகள் செய்ததற்காக அவரை அணி செய்து அவரை பாராட்டியது. அப்படிப்பட்ட தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் வழியில் நாமும் நிச்சயமாக எந்தவித சாதிய சிந்தனைகள் இல்லாது சமத்துவ சிந்தனையோடு யார் நம்முடைய தோழர்கள்லாம் அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கை தூக்கிவிட்டு அவருடைய சமூகத்தை நாம் ஒன்றாக ஒரு சமூகப்படுத்தி ஒரு சமத்துவ சமுதாயமாக, தமிழர் சமுதாயமாக, ஏன்னால் தமிழருடைய சமூகம் குமுகம் அப்படி தான் இருந்தது, அதை மீண்டும் நாம் மீட்டெடுப்போம் என்று இந்த நாளில் நாம் உறுதி கொண்டு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தையும் புகழ்ச்சியையும் மீண்டும் ஒரு முறை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி தெரியாமல் நன்றி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் புகழ் வணக்கத்தை சொல்ல வருகிறார்.